ஹாய் தோஸ்த், நான் உங்கள் அஸ்தல் பாண்டி. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதாங்க ஏர் கூலரு. நம்ம ஊர் சைடு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு வந்து புது கூலர், நல்ல சாலிடான ஐட்டம். இது வந்து வீட்டில் வந்து தனித்தனியாக பிரித்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே வீட்டில் வந்து அதை தனித்தனியாக எல்லாம் எடுத்து ஒன்றா ஃபிட் பண்ணேன் நான். பாருங்கள், நட்டு போல்ட்டு தான் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. கையில் பேக் பண்ணி வீட்டில் வந்து பத்திரமா எடுத்து ஒன்றா செட் பண்ண ஆரம்பித்தது தான் இது. மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் காயில். சில பேர் வந்து காப்பர்னு சொல்லிட்டு அலுமினிய காயில் பார்க்குறாங்க. வயரெல்லாம் செட் பண்ணி மொத்தமாக வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஏண்டா பவர் கனெக்ஷன், ஃபேன் கனெக்ஷன், அந்த மோட்ரு ஃபேன் கனெக்ஷன், பின்ன அந்த தண்ணியை எடுத்து கொடுக்குற வாட்டர் பம்பு கனெக்ஷன், இது எல்லாம் வந்து கரெக்டாக லைன் கொடுக்கணும். இல்லை மாற்றி கொடுத்துட்டோமாக்கா மோட்ரு பம்ப் அடியாக போகும், இல்லாட்டி நம்ம மெயின் ஃபேன் காயில் அடியாகி போயிடும். நியூட்ரல் ஃபேஸ் எல்லாம் பார்த்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து என்ன பார்த்தீங்களாக்கா, இந்த பம்ப் அந்த ஆரஞ்சு கலரு அப்படியே அந்த பைப் மூலமாக கனெக்ட் பண்ணி மேலே விட்டோமாக்கா அதிலேருந்து நம்மளுக்கு வந்து 3 பக்கம் ஜாலி வச்சுருக்கோம்ல, அந்த ஜாலி வழியாக வந்து தண்ணி விழுந்து நம்மளுக்கு ஜில்னஸ் வெளியிலேருந்து காற்றை எடுத்து கொடுத்துட்டு ஏசி மாதிரி ஜில்லுண்டு காற்று எடுத்து கொடுக்கும். அதுதான் அந்த பம்ப்பு, அந்த ஓஸு எல்லாம் கனெக்ட் பண்ணுறது. இது ஃப்ரண்ட் பேனல். இது நார்மலாக டெம்பரரி கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். கனெக்ஷன் கொடுத்தது சரியா இல்லையா அப்படி என்னாண்டு. அதில் எல்லாமே போட்டிருக்கோம், ரெகுலேட்டர்லேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். அந்த ரைட் சைடில் உள்ளது வந்து வாட்டர் பம்ப், அது லெஃப்ட் சைடில் அந்த பிளாக்கில் உள்ள கனெக்ஷன் வந்து ஃபேன்டுது. லோ ஹை மீடியம் இருக்கும். நான் வீட்டிலே எல்லா டூல்ஸுமே வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன வேலையை வந்து நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸ்டீல் பார்த்தீங்களாக்க சரியான ஸ்டீலுங்க. இந்த மெட்டல் வந்து நல்ல மெட்டலாக இருக்குது. ஏன்னா ஃபிட் பண்ணி போட்டோமாக்க 10-15 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது. அந்த ஒயிட் கலர் சுவிட்சு தான் பம்பு. அதை ஆன் பண்ணோமாக்கா தண்ணியை எடுத்து கொடுக்கும். நம்மளுக்கு அது தண்ணி தேவையில்லை, இப்போதைக்கு அதை ஆன் பண்ண வேணாம், அந்த நார்மல் ஃபேன் மட்டும் வேணும்னாலே ரைட் சைடில் இப்போ ரெகுலேட்டர் ஆன் பண்ணால் எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இந்த சைடில் உள்ள ஜாலி வந்து அடைக்கிறோம். இந்த ஆரஞ்சு கலர் ஓஸ் போட்டோம்ல, அந்த ஓஸ் வந்து இந்த ஜாலி வழியாக தண்ணி அந்த மேலே கை வச்சுருக்கலாம், அது வழியாக அந்த தண்ணி விழுந்து வெளிக்காற்றை எடுத்து இந்த ஜாலி வழியாக வந்து ஜாலி வழியாக வந்து அப்படியே காற்றை எடுத்து கொடுக்குங்க. அதான் வந்து கூலிங்காக ஜில்லு ஓஸ் பண்ணி அனுப்புங்க. பாருங்கள், ஆன் பண்ணி காற்று பாருங்கள் எப்படி அடிக்கிறேன். பேண்ட்டு துணி பாருங்கள், செம்மையாக காற்று அடிக்குதான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.